சவுத் இந்தியன் ஸ்டைலில் கிராப் மசாலா தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட மிக்சியில் என்ன அரைக்கணும்னா சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, ஒரு முழு பூண்டு தோலோடு கூட போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கப்புறம் அந்த அரைச்ச பேஸ்ட்டை நல்லா போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து அதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அடி பிடிக்காமல் பார்த்துட்டு தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை வந்து இது கூட நம்ம இது கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்கு நம்ம தக்காளி கொஞ்சம் லேட்டாக தானே வேகும். ஸோ அதுக்காக லைட்டாக உப்பு 2 தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று வெறும் காஞ்ச மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள். காஞ்ச மிளகாத்தூள் ஒரு பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூனு. மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், இன்னும் 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா மசின் பிடிச்சி பண்ணலாம். இப்போ கிரேவி அதிகமாக வேணும்னா உங்களுக்கு தேங்காய் பால் வந்து ஒரு பாக்ஸ், இந்த சின்ன பாக்ஸில் இந்த முழு பாக்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். நண்டு கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுக்காக தண்ணி ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நண்டும் தண்ணி விடும். ஸோ அதனால் கொஞ்சம் அளவாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ ஃபைனலாக முடிச்சிட்டோம். இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்.